வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2025 ஜூலை மாதம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு. ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் இணைக்கும் விதமாக காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது. மேலும் ஒடிசா வடக்கு பகுதி, மேற்கு வங்கம் தெற்கு பகுதி இணைக்கும் விதமாக நீண்ட சுழற்சியாக நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு இன்று மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக வட உள் மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் நாளை ஜூலை 12ஆம் தேதி மாலைக்கு பிறகு மேலும் ஒரு வளிமண்டல சுழற்சி மேற்கு வங்கத்துக்கு வர இருக்கிறது. இந்த நிகழ்வும் மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. மேலும் ஜூலை 15ஆம் தேதி ஒடிசாவுக்கு ஒரு வளிமண்டல சுழற்சி வர இருக்குது. அந்த நிகழ்வு சற்று 16ஆம் தேதி ஜூலை 16ஆம் தேதி காற்று சுழற்சியாக தீவிரமடைந்து சற்று தெற்கே முன்னேறி வந்து ஜூலை 17, 18, 19, 20ஆம் தேதி வரை தெற்கு ஆந்திரா வரை முன்னேறி வந்து மீண்டும் காற்று சுழற்சி வடக்கு நோக்கி பயணித்து மேலும் அடுத்தடுத்த வளிமண்டல சுழற்சியோடு ஒன்றிணைந்து ஜூலை 23ஆம் தேதி வடமேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடைந்து மீண்டும் ஒடிசா வடக்கு பகுதி, மேற்கு வங்கம் தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் வரும் நாட்கள் தென்மேற்கு பருவமழை வட உள் மாநிலங்களிலும் மேலும் கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா, குஜராத் இந்த மாநிலங்களுக்கும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. அதிலும் கேரளா, கர்நாடகாவுக்கு இப்போது சீராக தென்மேற்கு பருவமழை தொடர்ந்தாலும் வரும் நாட்கள் ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக மேலும் தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து தீவிரமடைந்தாலும் ஜூலை 16ஆம் தேதியிலிருந்து கனமழை, மிக கனமழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. வரும் நாட்கள் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை தீவிரமாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் இன்று ஜூலை 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஒரு பரவலான மழைப்பொழிவு வெப்பச்சலன மழை கிடைத்தால் நாளை ஜூலை 12ஆம் தேதி வெப்பச்சலன மழை சற்று தீவிரம் குறைந்து மீண்டும் ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக தமிழகத்தில் வெப்பச்சலன மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 12ஆம் தேதி மேற்கு வங்கத்துக்கு மேற்கு பகுதியில் இருக்கும் காற்று சுழற்சி சற்று உள்ளே நகர்ந்து விடும் என்பதால் குளிர்ந்த காற்று தமிழகத்தில் சற்று குறைவாகவே கிடைக்கும் என்பதால் நாளை ஜூலை 12ஆம் தேதி குறைவான மழையே வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மீண்டும் ஒரு வளிமண்டல சுழற்சி மேற்கு வங்கத்துக்கு வரும் என்பதால் ஜூலை 13ஆம் தேதி அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து தமிழகத்தில் வெப்பச்சலன மழை படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஜூலை 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பொறுத்தவரை இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. மேலும் திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் இன்று தூத்துக்குடி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான சாரல் மழையாகவும் கிழக்கு பகுதி ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் சிவகாசி கிழக்கு பகுதி, அருப்புக்கோட்டை சுற்று வட்டாரங்கள், இருக்கன்குடி சுற்று வட்டாரங்களுக்கெல்லாம் சாத்தூர் சுற்று வட்டாரங்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வெப்பச்சலன மழை. மேலும் ராமநாதபுரம், மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்கங்கே வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் திண்டுக்கல் மாவட்டத்திலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கொடைக்கானலுக்கும் லேசான மிதமான மழையாக வெப்பச்சலன மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் திண்டுக்கல் மாநகரம், ஒட்டஞ்சத்திரம் சுற்று வட்டாரங்களுக்கெல்லாம் ஆங்கங்கே லேசான முதல் மிதமான மழையாகவும் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. வால்பாறைக்கு லேசான முதல் மிதமான மழையாக சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் கோயம்புத்தூர் வடக்கு பகுதி பெரும்பாலும் காரமடை, அன்னூர் சுற்று வட்டாரங்களுக்கெல்லாம் ஆங்கங்கே வெப்பச்சலன மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை நீலகிரி மாவட்டத்தில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி,
கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களில் அங்கங்கே லேசான முதல் மிதமான மழையாக வெப்பச்சலன கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேபோல் இன்று டெல்டா மாவட்டங்களுக்கும் ஒரு இரு இடங்களில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் கரூர், வடக்கு பகுதி, மேலும் நாமக்கல் ஓரிரு இடங்கள் லேசான மிதமான மழையாகவும் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் இன்று கூடுதலான மழைப்பொழிவு என்பது கனமழை மிக கனமழை கிடைக்கும் இடம் பெரும்பாலும் மயிலாடுதுறை வடக்கு பகுதி, சீர்காழி, மேலும் நெய்வேலி, புதுச்சேரி, கடலூர், திருவண்ணாமலை, சென்னை, திருவள்ளூர், வேலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், மதுராந்தகம், மேலும் கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழை மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. கூடுதலான பரப்பிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மற்ற இடங்களை பொறுத்தவரை அங்கங்கே ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், மேலும் டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், உள்பகுதியை பொறுத்தவரை மிதமான முதல் சற்று கனமழை அங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று கூடுதலான பரப்பு என்பது பெரும்பாலும் மயிலாடுதுறை, அதற்கு வடக்குள்ள கடலோர மாவட்டங்கள், அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் கனமழை மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று சென்னை சுற்று வட்டாரங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மழைப்பொழிவாக இரவு நேரங்களில் அமைய இருக்கிறது. இன்று ஜூலை 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமையை பொறுத்தவரை நாளை ஜூலை 12ஆம் தேதி தமிழகத்தில் சற்று குறைவாகவே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வெப்பச்சலன மழை என்பது தென்மேற்கு பருவமழையும் சற்று சீராக தொடர வாய்ப்புள்ளது. நாளை கன்னியாகுமரிக்கும் லேசான சாரல் மழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடைய வாய்ப்புள்ளது. அதேவேளை கணவாய் பகுதிகளுக்கும் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்காசி, கடையநல்லூர் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் பொள்ளாச்சிக்கும் லேசான சாரல் மழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடைய வாய்ப்புள்ளது. அதே வேளையில் தமிழகத்தில் அங்கங்கே சற்று குறைவான பரப்பிலே வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று சென்னைக்கு மயிலாடுதுறைக்கும் இடைப்பட்ட இடத்தில் கூடுதலான பரப்பில் கனமழை மிக கனமழை கிடைத்தாலும் நாளை அங்கங்கே மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 12ஆம் தேதியை பொறுத்தவரை ஜூலை 13ஆம் தேதி மேற்கு வங்கத்துக்கு மேலும் ஒரு நிகழ்வு வரும் என்பதால் ஜூலை 13ஆம் தேதி மீண்டும் தமிழகத்தில் வெப்பச்சலன மழை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஆங்கங்கே கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் நீலகிரி, வால்பாறை இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கணவாய் பகுதிகளுக்கு முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தேனி, தென்காசி, மேலும் திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த இடங்களுக்கெல்லாம் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் பொள்ளாச்சிக்கு எப்போது வேணாலும் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 13ஆம் தேதி அதே வேளையில் தமிழகத்திலும் வெப்பச்சலன மழை கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 13ஆம் தேதி ஜூலை 14, 15 தேதிகளும் தமிழகத்தில் தொடர்ந்து வெப்பச்சலன மழை ஆங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழையும் சற்று தீவிரமடைந்து கணவாய் பகுதிகளுக்கு சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 16, 17, 18, 19 தேதிகளில் ஒடிசாவில் வரும் வளிமண்டல சுழற்சி காற்று சுழற்சியாக சற்று தீவிரமடைந்து தெற்கு வடக்கு ஆந்திரா வரை முன்னேறி வந்து மீண்டும் வடக்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடைய வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் வெப்பச்சலன மழையும் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழை மிக கனமழை, அதே வேளையில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. உள் மாவட்டங்களுக்கு வெப்பச்சலன மழையாக கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, டெல்டா மாவட்டங்கள், மேலும் வடக்குள்ள கடலோர மாவட்டங்கள், அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கெல்லாம் வெப்பச்சலன மழை கூடுதலான பரப்பில் கனமழை மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் முன்னேறி வந்து சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 16, 17, 18, 19 தேதிகளில் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 20, 21, 22 தேதிகள் தமிழகத்தில் வெப்பச்சலன மழை என்பது பெரும்பாலும் திருச்சிக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 23, 24, 25 தேதிகளில் உள் மாவட்டங்கள் வரை முன்னேறி சென்று சாரல் மழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடைய வாய்ப்புள்ளது. வங்கக்கடலில் ஜூலை 22ஆம் தேதி அடுத்தடுத்த வளிமண்டல சுழற்சி ஒன்றிணைந்து வங்கக்கடலில்
தீவிரமடைய வாய்ப்புள்ளது. ஜூலை 22ஆம் தேதியிலிருந்து அந்த நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு பகுதி, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடைந்து ஒடிசாவுக்கும் மேற்கு வங்கத்துக்கும் இடைப்பட்ட இடத்தில் மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடைந்து தென் மாவட்டங்களுக்கு முழுவதுமே சாரல் மழை கிடைக்கும் அளவுக்கு தீவிரமடைய வாய்ப்புள்ளது. கணவாய் பகுதிகளுக்கு லேசான மிதமான மழையாக மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என்பதால் வரும் நாட்கள் வெப்பச்சலமழை ஜூலை 20ஆம் தேதிக்கு பிறகு வட மாவட்டங்களுக்கு மட்டுமே ஆங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலான இடங்களில் தென்மேற்கு பருவமழை முன்னேறி சென்று சாரல் மழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை வரும் நாட்கள் படிப்படியாக தீவிரமடைய வாய்ப்புள்ளது. ஜூலை 15ஆம் தேதிக்கு பிறகு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஓரிரு இடங்களில் மிக கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் ஜூலை 20ஆம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடைய வாய்ப்புள்ளது. அதிக கனமழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை கேரளா, கர்நாடகாவுக்கு கூடுதலான மழைப்பொழிவாக அமைய இருக்கிறது. கணவாய் பகுதியிலும் தமிழகத்தில் ஒரு நல்ல மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் கணவாய் பகுதியில் காற்றின் வேகம் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் வங்கக்கடலில் காற்றின் வேகம் வரும் நாட்கள் அனைத்து நாட்களுமே அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. குமரிக்கடலில் மன்னார் வளைகுடாவிலும் வரும் நாட்கள் படிப்படியாக காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். இப்போதைக்கு குமரிக்கடலில் காற்றின் வேகம் அதிகரித்திருந்தாலும் மன்னார் வளைகுடாவில் மாலை நேரங்களில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வரும் நாட்களை பொறுத்தவரை ஜூலை 12ஆம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் வங்கக்கடல், மன்னார் வளைகுடா மேலும் குமரிக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்பதால் சற்று மீன்பிடிக்க சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் வரும் நாட்கள் கடல் அலை சற்று சீற்றமாக இருக்க வாய்ப்புள்ளது. இப்போதைக்கு அரபிக்கடலில் கடல் அலை சற்று சீற்றமாக இருந்தாலும் வரும் நாட்கள் குமரிக்கடல் மேலும் மன்னார் வளைகுடாவிலும் இன்று முதல் கடல் அலை சற்று சீற்றமாக இருக்க வாய்ப்புள்ளது. வரும் ஜூலை 23ஆம் தேதி வரை கடல் அலை சற்று சீற்றமாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.